கரெக்டா இந்த இடம்னு எப்படி தெரியும்? நான் அங்க ஒரு வேலையா வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்பதான் உன்னை பார்த்தேன். அப்படியா? ஆமா, ஒரு நிமிஷம். அவங்க என்னோட கையை கட்டியிருந்தாங்கன்னு எப்படி கரெக்டா சொன்ன? சேர்ல கட்டி போட்டு இருந்தாங்கன்னு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். லக்ஷ்மியும் நாங்களும் போயிருந்தோம். எவ்வளோ டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? அதுவும் முக்கியமா உங்க அக்கா லக்ஷ்மி. எனக்கு நல்லா தெரியும், அக்கா ரொம்ப கவலைப்பட்டிருப்பா. அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் அவன் ஒருத்தி தான் இருக்கா. அக்கா சரி, உன்னோட போனை கூட. போன் எதுக்கு? நான் முதல்ல அக்காக்கு கால் பண்ணணும். அவகிட்ட முக்கியமா சொல்லணும், பல்வேந்தர் எங்கேயாவது கூப்பிட்டா போகாதன்னு சொல்லணும். நான் தான் தப்பிச்சிட்டேன்ல. அதோட அந்த கேடுகிட்ட பல்வேந்தர் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? அவன் அக்காவை கடத்த பிளான் பண்றான். நீ போனை கூட, நான் சீக்கிரம் சொல்லி ஆகணும். அக்காக்கு கால் பண்ணணும். போன் இல்ல, போன் தொலைஞ்சிடுச்சு. என்ன? ஹோலி விளையாடும் போது எங்கேயோ காணாம போயிடுச்சு. நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீ ஒழுங்கா வீட்டுக்கு போயிடுவ, பயப்படாம உட்காரு. சரி, இருந்தாலும் ரொம்ப நன்றி. நீ மட்டும் வரலைன்னா என்ன நடந்திருக்குமோ? இப்ப என்ன பண்றது? ஷாலு என் கூட இருக்கிற விஷயம் பல்லுக்கு தெரிஞ்சாகணும். இல்லைன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா எப்படி தெரிவிக்கிறது? பல்லுக்கு இப்ப எப்படி போன் போடுறது? அப்பாடா, ஓப்ராய் குடும்பத்துல இருந்து 50 லட்சம் ரூபாவை நான் கறந்துட்டேன். ஷாலு மட்டும் தனியா வீட்டுக்கு வரவே கூடாது. அவ கூட 50 லட்சம் ரூபாயும் சேர்ந்தே நம்ம வீட்டுக்கு வந்துடணும். பல்லுக்கு போன் அடிக்கிறேன். பெரிய தப்பு பண்ணிட்ட பப்ளு. அவ கால்ல மட்டும் சுட்டு இருந்தா இங்க ஓடி இருக்க மாட்டால. அட இது யாரு? சொல்லுங்க. லிஸ்டன், பணம் வரப்போகுது. எதையும் சொதப்பிடாத, புரிஞ்சுதா? லக்ஷ்மி பணத்தோட வரா. 50 லட்சம் ரூபாய். இன்னொன்னு, ஏன் பங்கு எனக்கு உடனே கிடைக்கணும். திருட்டுத்தனம் பண்ணிடாத, அண்டர்ஸ்டாண்டிங்? நான் என்ன இங்க முட்டாளா? உங்களை யாரு விரோதியா பார்க்க போறாங்க? ஷாலுவால நல்லா ஓட முடியும். முக்கியமா லக்ஷ்மியை விட நல்லா. அதனால அவ தப்பிச்சிட கூடாது. இல்ல, தெரியாம கேக்குறேன். இந்த விஷயத்தை இப்பதான் சொல்லுவீங்களா? எதுக்கு முன்னாடியே சொல்லல? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றீங்க. என்னாச்சு? என்ன சொல்ற நீ? என்ன ஆச்சு? இல்ல வேலை முடிஞ்சிருச்சுல, இப்ப போய் சொல்றீங்களா? அதுக்கு சொன்னேன். இல்ல, இவ உயிரை வாங்கிட்டு இருக்கா. இவளோட சின்ன தங்கச்சி தூக்கி இருந்தா நிம்மதியா இருந்திருக்கும்ல. இதுவும் நல்ல ஐடியா தான். அடுத்த தடவை பாணியை தூக்கிடலாம். இன்னொரு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும்ல. இல்ல, என் பொழப்பு என்ன கிட்னாப் பண்ற வேலை மட்டும் தானா? எதுக்கு என் மண்டையை காய வைக்கிறீங்க? இத பாருங்க, நம்ம இத ஆரம்பிச்சிருக்கல, முதல்ல இத முடிக்கலாம், விடுங்க. ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன, என் பணத்தை சீக்கிரம் கொண்டு வந்து கொடு. என் புருஷன் எனக்கு 10 பைசா கூட கொண்டு வந்து கொடுத்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் பெரிய லட்சாதிபதியா ஆக போறேன். அட சரி, உங்க பங்கை நான் கொடுத்துறேன். முதல்ல போனை வைங்க. ராணு, நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? என்னங்க நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? என் முகத்துல உங்களுக்கு சிரிப்பு தெரியுதா? நான் அழுதுட்டு இருக்கேன். என் தலையெழுத்த நினைச்சு அழறேன். அப்படியா? ஏன், நான் புருஷங்கிறதுனாலயா? அதுக்கு நான் நிறைய அழுதுட்டேன். அந்த கண்ணீர் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, காஞ்சு போச்சு. இப்பெல்லாம் நான் ஷாலுக்காக தான் அழறேன். நான் ஒண்ணு அவ்வளவு கெட்ட சித்தி கிடையாதுங்க. ஷாலுவை பத்தி நான் ரொம்ப கவலைப்படுறேன். அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஒழுங்கா சாப்பிட்டாலோ இல்லையோ, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அழுக வருதுங்க. நீ அழாம இரு. அந்த கடவுளை நம்பு. நம்ம ஷாலு திரும்ப வந்துருவா. ஆமா. அப்படின்னா ஷாலு கண்டிப்பா திரும்ப வந்துருவாளங்க. நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ உண்மையிலேயே நல்ல சித்தி தான். கடவுளே, அவளை நீ நல்லா பாத்துக்க. ஷாலு நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாலே போதும். இங்க இருந்து வீட்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? வெறும் 5-6 நிமிஷம் தான், நம்ம போயிடலாம். எதுக்காக நீ மறுபடியும் ஸ்லோ பண்ற? அட நான் பண்ணல, அதுவே ஸ்லோ ஆயிடுது. வண்டியில என்ன ரிப்பேரோ தெரியல, டக்குன்னு அப்படியே ஸ்லோ ஆயிடுது. சில சமயம் அப்படியே நின்னும் போயிடும். இதோ பாரு, பார்த்தல, நின்னுடுச்சு. இப்ப என்ன? இதோ பாக்குறேன். எங்கே இரு, வெளியில வராத. பல்வேந்தரோட ஆட்கள் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தானுங்கன்னா கதை கந்தல் ஆயிடும். பேட்டரியோட கனெக்ஷன் விட்டு போயிருக்கோம். நான் ஜாயின் பண்ணிட்டு வரேன், சரியா? ஸ்டார்ட் ஆனதும் கிளம்பிடலாம். நான் போன் எங்கடா வச்சேன்? இவன் எதுக்குடா இப்ப போன் பண்றான்? அட்டன் பண்ணி என்னன்னு கேளு. குட்டு, என்ன ப்ராப்ளம் சொல்லு. நாங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க, யாரும் இல்ல. அவதான் அங்க இருந்து ஓடிட்டால. நம்ம சொன்ன இடத்துக்கு போறோம், அதான் மலை பக்கத்துல. அங்க போய் நம்ம வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நீயா பாஸ்? சரி, நான் சொல்றத கேளு. ஷாலு என் கூட தான் இருக்கா, காருக்குள்ள உட்காந்துருக்கா. என்ன, அவன் எப்பறம் உங்ககிட்ட மாட்டினா? அவளை நான் வழியில பார்த்தேன், அப்படியே கார்ல கூட்டிட்டு வரேன்.
இவர்கிட்ட போன் இருக்கு. சரி சரி, நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்ல. நான் வீட்டுக்கு போற வழியில இருக்கேன். நான் இப்போ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நான் அவளை முட்டாளாக்கிட்டேன். நல்லா ஊர் சுத்தி காட்டிட்டு இருக்கேன். ஐயோ எங்க போனாரு? கொலைக்கிட்டடா என் குட்டி புளிய. ஏய் நீ பெரிய ஆள் தான்டா, உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குடா. ஏய் இங்க பாரு. டேய் சும்மா சொன்னேன்டா. இது பாரு, நம்ம சொன்ன இடத்துக்கு அவளை கூட்டு வந்துரு. நாங்களும் அங்கதான் வரோம், நீ அங்க வந்துரு. டேய் அவ கொஞ்சம் புத்திசாலி, எங்கேயாவது ஓடி போயிட போறா, பார்த்து ஜாக்கிரதை. சரி சரி. வா வா வா, வேலை முடிஞ்சது, வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். எவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு ஏறு, வண்டியில போறான். ஏறு. நல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான் போல. என்னாச்சு? இவன் ஒரு சொதப்பல் பையனாச்சு, இவன் எப்படி இவ்வளவு வேலை பார்த்திருக்கான்? டேய் ஷாலு கிடைச்சிட்டாடா. எஸ். சித்தப்பா, ஷாலு வந்துட்டா போல இருக்கு. இவ்ளோ சீக்கிரமா? ஆனா லக்ஷ்மி திரும்ப வர ரொம்ப டைம் ஆகுமே. நீங்களா? அது லக்ஷ்மி இருக்காளா? நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. சொல்லாம கொல்லாம வந்ததுக்கு மன்னிக்கணும். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். அடுத்த மீட்டிங்க்கு இடையில என் போனை பார்க்கும்போது லக்ஷ்மி எனக்கு கால் பண்ணிருக்கா. அப்பையில இருந்து லக்ஷ்மிக்கு கால் பண்றேன், அவன் எடுக்கவே மாட்டேங்கிறா. அதான் பயந்து போய் நேரா வீட்டுக்கே வந்துட்டேன். லக்ஷ்மி எங்க இருக்கா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும்னா எனக்கு புரியல. லக்ஷ்மி எங்க இருக்கா? அவ எப்படி இருக்கா? லக்ஷ்மி நல்லா இருக்கா. ஆனா அண்ணா, அது என்னன்னா, ஷாலுவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அவளை விட 50 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. லக்ஷ்மி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்கா. அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஷாலுவை கூட்டிட்டு வந்துருவா. ஷாலுவை கிட்னாப் பண்ணிட்டானா? 50 லட்சம் கேட்கறானா? அதுக்காகத்தான் உங்ககிட்ட உதவி கேட்க அவ ஃபோன் பண்ணியிருந்தா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா. அவளுக்குன்னு உதவி செய்யறதுக்கு வேற யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஆனா நீங்களும் ஃபோன் எடுக்கல. நான் போனை இப்பதான் கவனிச்சேன். ஆனா இந்த விஷயம் உங்க வீட்ல எல்லாருக்குமே தெரியும். லக்ஷ்மி தான் அங்க போயிருந்தாளே பிச்சை கேட்டு. ஆனா உங்க வீட்ல இருந்து யாரும் அவளுக்கு சிங்கிள் ரூபி கூட கொடுக்கல. அந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன்னா நீங்க அப்ப வீட்லயே இல்ல. நான் இப்போ வரேன். நோ ஸ்டாப். உங்க வேலையை நான் முடிச்சிட்டேன். 50 லட்சத்தை நான் புடுங்கிட்டு வந்துட்டேன், அதுவும் உங்க வீட்ல இருந்தே. ஏன்னா நீங்களும் இதே வேலையை தானே செய்றீங்க. பணத்தோட ரிஷியே போயிருக்கான். அதோட அவ இந்நேரம் லக்ஷ்மி கிட்ட பணத்தை கொடுக்கவும் செஞ்சிருக்கலாம். என்ன? இல்ல, கேட்ட பணத்தை கொடுத்து நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன? ஆமா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க கூடாது. எனக்கு ஒருத்தர் தெரியும், கிட்னாப்பிங் கேசஸ்ல அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். பேங்க் ராபரியை சால்வ் பண்ணது அவர் தான், இன்ஸ்பெக்டர் ராகேஷ். கிட்னாப்பிங் கேசஸை பத்தி நிறைய விஷயங்களை அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. கிட்னாப் பண்றவன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவனா தான் இருப்பான். ஐ மீன், வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா தான் இருப்பாங்களா. நல்ல வேளை இந்த கிழமை அப்ப அந்த வீட்ல இல்ல. இல்லனா 50 லட்சத்துக்கு பதிலா ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பான். நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். 3 மணி நேரத்துல இந்த கேஸை சால்வ் பண்ணுவார். அவருக்கு ரெக்கார்ட் இருக்கு. உடனே அவருக்கு கால் பண்றேன். ஹலோ ராகேஷ், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ எங்களுக்கு 3வது மனுஷி. மாம், லட்சுமி 3வது மனுஷன் இல்ல. அவ அழுதுட்டு வந்திருக்கா, அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறீங்க. இதெல்லாம் நல்லதில்ல. நானே லக்ஷ்மி கிட்ட பேசிக்கிறேன். நீ மட்டும் இன்னைக்கு வெளியே போனேன்னா. மாமி, எனக்கு தெரியும் நீங்க என்னோட மாம். நான் எதை பண்ணாலும் நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க. என்னாச்சு? இங்க என்ன பண்ற? என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? என்ன? ரிஷி லக்ஷ்மி கிட்ட போயிட்டானா? நடந்த விஷயத்தை யாரும் நோட்டீஸ் பண்ணலன்னு தெரியுது. சோனியா, எனக்கு இங்க நடந்த விஷயம் இந்த மாதிரி நடந்தே இருக்க கூடாது. என்ன இதெல்லாம்? இது பெரிய தப்பு, ரொம்ப ஓவரா போயிருக்கு. மலிஷ்கா, ரிஷி என்ன பண்ணான்னு நானும் நோட்டீஸ் பண்ணேன். இதுக்கும் காரணம் லக்ஷ்மி தான். நடக்கிற எல்லாம் லக்ஷ்மியால தான் நடந்திருக்கு. மலிஷ்கா, காம் டவுன். கொஞ்சம் அமைதியா இரு. பிரீத். இங்க வா, வா இங்க. சிட் டவுன். பிரீத்.
காம் டவுன். யூ நீட் வாட்டர்? மலிஷ்கா. சார், உங்ககிட்ட தான் பேசணும்ல? ஆமா. எங்க போன் எங்க? அது சரி, நீங்க யார் சார்? இன்னொருத்தவங்களோட மொபைலில் கொடுக்கறனா யார்கிட்டன்னு எனக்கு தெரியணும்ல சார். நான் லக்ஷ்மியோட புருஷன். ஓ அப்படியா? மேடத்தை நீங்க உங்க கார்லயே டிராப் பண்ணிருக்கலாமே சார். ஏன் ஆட்டோல அனுப்புறீங்க? சரி ஓகே, அது உங்க பிரச்சனை. இந்தாங்க சார். தேங்க்யூ. மேடத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க சார். பாவம் அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி. அட இதெல்லாம் வேண்டாம் சார். இல்ல, எங்க பாருங்க, நான் கொஞ்சம் ரொம்ப அவசரத்துல இருக்கேன். அதான் இது உங்க நேர்மைக்கான பரிசு. யூ டிசர்வ் இட் அண்ட் தேங்க் யூ so much. ஓகே சார், பணம் நிறைய இருக்கு சார். சார் எல்லாம் என் நேரம். லக்ஷ்மிக்காக ஆட்டோக்காரன் அட்வைஸ் பண்றான். நான் லக்ஷ்மி நல்லா பாத்துக்கணுமா? முதல்ல அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன பண்றான்னு தெரிஞ்சதானே அவளை பாத்துக்க முடியும். ஆனா ஒண்ணு, நான் லக்ஷ்மியை பார்த்த உடனே முதல்ல அவ என்ன தான் திட்டுவா. என்னென்ன? இதோட ஃபாஸ்டா போக முடியாது மேடம். ஆட்டோல ஸ்பீடு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ஆட்டோவை நிறுத்துங்க. ஆட்டோவை என்னாச்சு நிறுத்துங்க. மேடம்? நான் சொல்றேன்ல, நிறுத்துங்க. மேடம், எனக்கு என்னாச்சுன்னு வேண்டாம். சொல்லுங்க. நீங்க இப்பவே நிறுத்துங்க. இறங்குங்க. அட என்னாச்சு ஆட்டோ மேடம்? விட்டு கொஞ்சம் கீழே ஏன் மேடம்? இறங்குறீங்களா? இறங்குங்கன்னு சொல்றேன். பின்னாடி உட்காருங்க. நான் இங்க உட்கார்ந்தா ஆட்டோவை யார் ஓட்டுறது? மேடம், நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆட்டோவை பைக் ஆக்க போறேன். மேடம். ஸ்பீட் மீட்டர் இப்ப என்ன படுதுன்னு பாருங்க. மேடம், என்ன இது? மெதுவா ஓட்டுங்க மேடம், பயமா இருக்கு. மேடம், மேடம், போலீஸ் பார்த்தா எனக்கு தான் ஃபைன் அதெல்லாம் போடுவாங்க. இப்ப பார்க்க கூடாது. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. ஐயோ, இந்த பல்வேந்தர் எங்க செத்தானோ? இப்ப போனும் போக மாட்டேங்குதே. இந்த நேரத்துல யார் வராங்களோ தெரியலையே. போட்ட பிளான் மொத்தமும் குப்பையில போக போகுது. அட கடவுளே, லக்ஷ்மி எதுக்கு தான் இந்த கிழவனுக்கு ஃபோன் பண்ணாலும் இப்போ எல்லா ரகசியமும் வெளியே வர போகுது. கடவுளே, ஐ டு வாட்? ஹலோ மிஸ்டர் ஒப்ராய். தேங்க் யூ so much ஃபார் கமிங். எனக்கு எதுக்கு சார் நன்றி சொல்லிக்கிட்டு? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இவரு என் மருமகளோட சித்தப்பா. இவரோட 2வது பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க. டீட்டெயிலா சொல்லுவாரு. சொல்லுங்க சார். அது என்னன்னா, நாங்க எல்லாரும் ஹோலி கொண்டாட வெளியே போயிருந்தோம். ஹோலி கொண்டாடிட்டு நாங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா அவ வரல. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ரிப்போர்ட் பண்ணிருக்க மாட்டீங்களே? ஆமா ஆமா சார். கிட்னாப்பர் கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கும். ரான்சம் கேட்டிருந்திருப்பான். ஆமா. எவ்வளவு கேட்டான்? 50 லட்சம். 50 லட்சமா? ரொம்ப அதிகமா கேட்டிருக்கானே. எனிவேஸ், உங்க வீட்டில் இருக்கிறவங்களோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். எல்லாரோட போட்டோஸ், யார் யாருக்கு என்ன உறவு, யார் கூட ஒத்து போயிருக்கு, யார் யார் கூட சண்டை போட்டிருக்காங்க, எல்லாம் சீக்கிரமா வேணும். ஆனா எதுக்கு? எங்களோட ஃபார்மேஷன் உங்களுக்கு எதுக்கு வேணும்? இன்ஃபர்மேஷன் மாம். அதை தாண்டி சொல்றேன். நீங்க பாருங்க, நான் எதையும் வீட்டில இருந்து ஆரம்பிப்பேன். முதல்ல வீட்டில இருந்து நான் சந்தேகத்தை தீர்த்துப்பேன். அதுக்கப்புறம் பக்கத்து வீடு, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அவன் யாரா இருந்தாலும் சரி, நம்ம பக்கத்துலயே தான் இருக்கான். இந்த மாதிரி பல கேஸை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வரும்போது 50% கேஸ் அங்கேயே சால்வ் ஆயிடும். போட்டோஸ் கொண்டு வரேன். மணி எடுத்துக்கோ. ஐயோ, இவன் வேற இங்க வந்து நிக்கிறானே. இவன் பல்வேந்தரை கண்டிப்பா புடிச்சிட போறான். அதுக்கப்புறம் அவன் ஐயோ என் பேரை சொல்லிடுவானே. போச்சு, மாட்டிக்கிட்டேன். கடவுளே, டேய் பல்வேந்தர், எங்கடா இருக்க? நீ என்ன பண்ண நினைக்கிறியோ அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி தொலை. டைம் இல்லடா. ஏன் இவ்ளோ டைம் ஆகுது? 5-6 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுவான்னு நீ சொன்னல. என்ன வழியா நீ இப்போ போயிட்டு இருக்க? இந்த ரூட்டை நான் பார்த்தது கூட கிடையாது. அதவங்க அப்படியே முன்னாடி போயிட்டு நான் ரைட் எடுத்துருவேன். அப்புறம் நம்ம ஏரியா வந்துடும். அப்புறம் உனக்கு எல்லாமே பார்த்த மாதிரியே இருக்கும். ஷாலு, ஷாலு, அப்ப இவங்க தான் கிட்னாப்பர்ஸா? எங்க கூட்டிட்டு போறாங்க?
சரி நானே போய் பார்க்கறேன். ஷாலு 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 ஜம்ப் பண்ணு கார்ல இருந்து ஜம்ப் பண்ணு, சீக்கிரம் கார்ல இருந்து ஜம்ப் பண்ணு. என்ன என்ன நீ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க? கண்ணாடியை கீழே இறக்கிட்டு ஜம்ப் பண்ணு. ஏய் ஷாலு, முதல்ல கண்ணாடியை கீழே இறக்கு. ஓய், என்ன காப்பாத்த வந்திருக்கியா? ஏய், நான் ஒண்ணு காப்பாத்தலாம் வரல. லாங் டிரைவ் போயிட்டு இருந்தேனா, அப்ப உன்னை பார்த்தேன். சரி, உன்னையும் கூட்டு போலான்னு தான். கம் ஆன் வா, லாங் டிரைவ் போலாம். ஏய் ஷாலு, என்ன பேசிட்டு இருக்க நீ? கதவை திறந்து சீக்கிரமா ஜம்ப் பண்ணு. என்ன ஜம்ப் பண்ணவா? ஏன் என்ன ஏன்னு கேக்குறேன்? உன்னை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவன் ஒரு கிட்னாப்பர். அவன் கூட்டு போறான், நீ அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்க. தப்பிக்க வேண்டாமா? சீக்கிரம் கீழே குதி. ஒரு நிமிஷம், என்ன குரங்கு வாழெல்லாம் சொல்லாத. அதோட இவன் நல்ல பையன்தான், என் வீட்ல டிராப் பண்ண போறான். அவன் ஒண்ணும் நல்ல பையன் இல்ல ஷாலு. அவன் ஒரு கிட்னாப்பர். உன்னை கிட்னாப் பண்ணாங்கல்ல, அதுல இவனும் ஒருத்தன் தான் ஷாலு. இல்ல ஹலோ பிரதர், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இவன் என் பக்கத்து வீட்டு பொண்ணு. நான் ஏன் இவளை கிட்னாப் பண்ண போறேன்? அவன் கிட்ட சொல்லு. ஆமா, அந்த பின்னி ஆண்டி இருக்காங்கல்ல, பக்கத்து வீடு, அவங்க பையன் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறான், அவ்வளவுதான். ஓ ஓகே ஓகே, இவன் அவங்களோட பையன் தான் இல்ல? ஓகே, லோடலோடன் பேசிட்டு இருப்பாங்களே. ஓகே. தம்பி ஒரு நிமிஷம். வணக்கம் வணக்கம், நைஸ் டு மீட் யூ. சரி, எனக்கு ஒரு டவுட். நீ இவ்ளோ நல்ல பையனா எதுக்கு நீ 2 நம்பர் பிளேட் போட்டிருக்க? பக்கத்து வீட்டு பையா, டெல் ஹர். ஷாலு, நீ சரியான வாலு. என்னாச்சு உனக்கு? அவன் ஒரிஜினல் நம்பர் பிளேட்டை மறைச்சு வச்சிருக்கான். அவன் ஒரு கிட்னாப்பர். நீ சீக்கிரமா ஜம்ப் பண்ணு. அவன் சொல்றது உண்மையா? இல்ல போய் சொல்றான். அவங்கிட்டே கேளு, அவன் உண்மையை தான் பேசுவான். வெரி குட், அவனே நம்பு, என்ன நம்பாத. உனக்காக நான் தான் கார் ஓட்டிட்டு வரேன். ஐயோ கடவுளே, நான் என்ன செய்யறது? ஒரு வேலை பண்றேன், குட்டுக்கு ஃபோன் பண்றேன். அவனும் பல்விந்தர் கூட தானே இருப்பான். பல்விந்தர் கூட டாக் பண்ண வைப்பான். ஆயுஷ், இவன் என் பக்கத்து வீட்டு பையன். இவன் நல்ல பையன். இவன் எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணணும்? என்ன டிராப் பண்ண கூட்டிட்டு போறான். கடவுள் எல்லாருக்கும் மூளையை கொடுக்கும்போது நீ எங்க போயிருந்தியோ தெரியலையே. நீ ஓவரா பேசிட்டு போற. கை நீட்டி வர பேசுறாளே, இவள என்ன பண்றது? இங்க பாரு ஷாலு, உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லியாச்சு, ஆனா கண்ணு இருக்குல்ல. வழிய பாரு. இது என்ன உங்க வீட்டுக்கு போற வழியா? இல்ல ஷாலு, அவன் வேற எங்கேயோ கூட்டு போறான். நீ உட்காந்து ஜாலியா போயிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ பார்த்தல்ல, விஷயம் தெரிஞ்ச உடனே பயந்து போய் வண்டியை நிறுத்திட்டான் பாரு. ஷாலு, காண்ட் யூ see? அட கடவுளே, இவன் கிட்ட போன் இருக்கு. இவனும் கரெக்ட்டா தான் சொல்றான் போல. கரெக்ட்டா தான் சொல்றேன். இறங்கு இறங்கு வாலு, சீக்கிரம். ஷாலு நில்லு. ஷாலு இங்க வா. வா. கைய விடு. ஏய், கைய விடுன்னு சொல்றல. ஆயுஷ், அவளை விடுறா. ஏய், கிட்ட வராத. கிட்ட வரக்கூடாதா? வண்டியிலே உட்காரவா? அப்படின்னா வீட்டுக்கே போயிடுவா. உட்காருன்னு கேட்டா நீ எல்லாம் ஒரு பக்கத்து வீட்டுக்கார பையனா? உன்னை பார்த்தாலே கடுப்பாகுது. நீ யாரா வேணாரு? உன்னை பாக்கிறதுக்கு நான் வந்தேன். எங்க இருந்து நான் வண்டி ஓட்டிட்டு வரேன், திரும்ப போணுமா? பாரு, அவளை விடு 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 விடு. ஏய், கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. அது நம்ம கார் தானே? ஆமா. ஆயுஷ், இவன் எப்படி குறுக்கல வந்தா? நான் சும்மாவே விடக்கூடாது. இத பாரு, கொஞ்சம் மெதுவா வண்டி ஓட்டு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இத கொஞ்சம் கட்சிஃப்ல ஊத்துடா. ஒரு நிமிஷம். ஸ்லோ பண்ணு. ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம்பா. இத பாரு, நான் ஒரு காரியத்துல இறங்கிட்டேன்னா அதை முழுசா பண்ணாம நான் பின்வாங்கவே மாட்டேன். இத பாரு, நீ ஏதாவது சொல்லி எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வை, இந்த கத்தி எடுத்து இவன் கழுத்து அறுப்ப, நீ உட்காந்து அழுவ. எனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் அதிகமாகும், புரியுதா? வண்டியரா, வண்டி எடு எடு. ரிங் போயிட்டே இருக்கு. போன் எடுறா, மைண்ட்லெஸ் குட்டு. டே குடு, எதிர்க்க லக்ஷ்மி ஏதாவது தெரியறாளா பாரு. எங்கேயுமே தெரியல. நல்லா கவனமா பாரு, எங்கேயாவது ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க போறா. அதெல்லாம் எங்கேயும் ஒழியல. இடமே ரொம்ப காலியா இருக்கு. ஒரு கொசு பறந்தாலும் தெரியும், லக்ஷ்மி இருந்தா தெரிய மாட்டாளா? இந்த கிறுக்கங்கிட்டே ஏமாந்த. என்ன
என்ன கிறுக்கங்கிட்ட ஏமாந்த? தோ குட்டு பட்டி நீ ஏதோ சொல்றாங்களே, இவனை போய் நீ நம்பியிருக்க, அதோட இங்க வந்திருக்க. அண்ட் ஐ கேன் பெட் ஒரு ஆள் கூட இங்க இல்ல. அவன் கூப்பிட்டு வந்தா நீயும் வந்துட்ட. அவனை நம்பி நீ அசால்ட்டா வந்திருக்க. நீ சரியான சூப்பர் டூப்பர் முட்டாள் ஷாலு. சூப்பர் டூப்பர் முட்டாள் நீ நானா? முட்டாள் இல்ல, இவன் தான் முட்டாள். உனக்கு என்ன புத்தி இல்லையா? இவ்வளவு நேரம் நாங்க பொறுத்துக்கிட்டல, கொஞ்ச நேரம் அமைதியாரு. அவன் நினைச்சானா இன்னொருத்தரோட வாழ்க்கையை நரகமாக்கி விட்டுருவா. அதை ஞாபகத்துல வச்சுக்க. எங்களுக்கு என்ன தொல்லை கொடுத்தா தெரியுமா அவ? நான் பிளான் போட்டா எனக்கு முன்னாடி அட்வான்ஸா அவ 2 பிளான் போடுறான். இத்தனை பேருக்கு தண்ணி காட்ட அவ ஓடி வந்திருக்கா. அப்ப பாத்துக்க அவ எப்படிப்பட்டவன்னு. இல்ல இல்ல அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க பாராட்டுறீங்களா இல்ல திட்டுறீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன நீ? அவர் என்ன பாராட்டுறாரு? நான் என்னோட தைரியத்தை காட்டியிருக்கேன். இத்தனை முண்டங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். இவனுங்கள்ட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம்தான். ஆனா இவளை போய் பாராட்டுற? ஏன் உனக்கு வயித்தெரிச்சலா இருக்கா? எனக்கு வயிறெல்லாம் எரியல ஷாலு. காம்படிஷன். ஏன்னா நான் தான் ரொம்ப பிரேவானவன். உன்னை காப்பாத்த நான் தான் வந்தேன். தைரியமா இங்க வந்து பாரு. அடே காப்பாத்த வந்தியா? பின்ன மாட்டி விடவா வந்த? உன்னை காப்பாத்த நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாது. ஜன்னல்ல இருந்து குதிச்சு வந்திருக்கேன். என்ன? ஆமா, லக்ஷ்மி அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பணம் வேணும்னு உதவி கேட்டாங்க. ஐயோ கடவுளே, எல்லாம் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் அந்த பல்வேந்தரும் சேர்ந்து ஒன்னா ஜெயிலுக்கு போக போறோம்.